இந்த சாப்டர்ல ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுன்றத ஆக்சுவலா டெமோவா பார்ப்போம். இதுக்கு ஒரு பேரே தெரியாத கம்பெனி எடுத்துப்போம். ஏற்கனவே தெரிஞ்ச கம்பெனி எடுத்தோம்னா அதோட இன்ஃபர்மேஷன் நம்மளோட டிசிஷனை பயாஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு கம்பெனி எடுத்து அதை எப்படி அனலைஸ் பண்றதுன்றத டீட்டெயிலா இந்த சாப்டர்ல அனலைஸ் பண்ணுவோம். நம்ம இந்த டெமோல பார்க்க போற ஸ்டாக் JTL இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா screener.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடுவோம். அந்த இடத்துல ரைட் சைட்ல கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா JTL இண்டஸ்ட்ரி ஸ்டீல் டியூப்ஸ், பைப்ஸ், அயன் டியூப்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. ஸோ அப்படியே கீழே போனோம்னா அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவுமே நம்மளால பார்க்க முடியுது. அவங்க என்னென்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றதை இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கும் கீழே அதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க மேனுஃபேக்சர் பண்ற பைப்ஸை யூஸ் பண்ணி வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும், அக்ரிகல்ச்சருக்கும், இல்ல சோலார் பவர், ஹெவி வெஹிக்கிள்ஸ், எனர்ஜி இன்ஜினியரிங் சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட்டுமே இங்க நம்மளால பார்க்க முடியுது. இங்க ரொம்ப ஃபேமஸான டாடா பவரும், அசோக் லைலாண்டுமே லிஸ்ட் ஆயிருக்கு. அது கூடவே HPCL, மகாநகர் கேஸ்ன்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் பாப்புலரான கம்பெனிஸ்மே இவங்களோட கஸ்டமர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பெரும்பாலான ரெவென்யூ இந்தியால இருந்தும் ஒரு சின்ன போர்ஷன் இன்டர்நேஷனல் இருந்தும் வந்துட்டு இருக்கு. இங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தோம்னா கம்பெனியோட கரண்ட் கெப்பாசிட்டி என்ன, அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் டீடைலா அந்த கம்பெனியோட பிசினஸ் பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டர்ஸ்ன்ற செக்ஷன்ல ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணோம்னா அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு கம்பெனியோட பேர் கிடைச்சதுன்னா அது என்ன பிசினஸ்ல இருக்கு, என்ன சர்வீஸ் பண்றாங்க, இல்ல என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு தெரியணும். அவங்களோட ரெவென்யூ மாடல் என்ன, அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன, அவங்களோட கரண்ட் கெப்பாசிட்டி என்ன, அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு பிசினஸ் பத்தியும் இண்டஸ்ட்ரியை பத்தியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக்கோட பிசினஸும் செக்டாரும் நமக்கு புரியுற மாதிரி இருக்கான்றது ரொம்பவுமே முக்கியம். புரியாத செக்டார்லயோ இல்ல புரியாத பிசினஸ்லயோ நம்மளோட பணத்தை போடக்கூடாது. இந்த கேஸ்ல கிளியரா இது ஸ்டீல் பைப் மேனுஃபேக்சர் பண்றாங்க, இல்ல அயன் டியூப், ஸ்டீல் டியூப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க, எதுக்கு யூஸ் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிலேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கம்பெனியோட செக்டாரையும் பிசினஸையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். இதுக்கடுத்து அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்றத டீடைல்டா பார்ப்போம். இதுக்கு ஸ்கிரீனர் வெப்சைட்ல அந்த ஸ்டாக்கோட ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்திருப்பாங்க. இதுல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணணும்னா கீழே எடிட் ரேஷியோஸ் கொடுத்துட்டு என்னென்ன ஃபீல்ட் வேணும்ன்றத நம்மளே செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதை ஒன்னு ஒன்னா பார்ப்போம். முதல்ல மார்க்கெட் கேப். கிட்டத்தட்ட 4000 கோடின்ற அளவுக்கு இதோட மார்க்கெட் கேப் இருக்கு. இந்த 4000 கோடின்றது அதிகமா இல்ல கம்மியான்னு புரிஞ்சுக்கணும்னா இதை கம்பேர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு TCS எடுத்துப்போம். அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் மேல. சோ 1 லட்சம் கோடி கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன வேல்யூ மாதிரி தெரியுது. அப்படின்னா இதை ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். 1000 கோடி, 4000 கோடி இல்ல குறைவான மார்க்கெட் கேப் இருந்ததுன்னா அதை ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். சோ ஒரு கம்பெனி லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா இல்ல ஸ்மால் கேப்பான்றத மார்க்கெட் கேப்பை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஸ்கிரீனர் வெப்சைட்டுக்கு பதிலாக டிக்கர் டேப்லயுமே இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால பார்க்க முடியும். அங்க இதை ஸ்மால் கேப்பா, லார்ஜ் கேப்பான்னு அவங்களே கிளாசிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க. இதுக்கு அடுத்து கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 260 ரூபான்ற ரேஞ்சில் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு கீழேயே அந்த கம்பெனியோட புக் வேல்யூ பர் ஷேரை பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 27 ரூபாய் 28 ரூபான்ற ரேஞ்சில் அதோட புக் வேல்யூ இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பையும் எல்லா ஷேர்ஸை வச்சும் டிவைட் பண்ணா ஒரு ஷேருக்கு 28 ரூபான்னு கிட்டத்தட்ட கிடைக்குதுன்றதா இந்த புக் வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஷேருக்கு 27 ரூபான்ற புக் வேல்யூக்கு இன்னைக்கு 260 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு புக் வேல்யூவை விட அதிகமான விலையை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ 10 மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்குறாங்கன்னா இதை கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்னே சொல்லலாம். ஒரு ஸ்டாக் காஸ்ட்லியா இல்லையான்றத அதோட ஷேர் பிரைஸை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. இது 260 ரூபா தானே, அது எப்படி காஸ்ட்லி ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை வச்சு அது காஸ்ட்லியா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணாம அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்கை யூஸ் பண்ணணும். இந்த புக் வேல்யூவும் ஸ்டாக் பிரைஸும் கம்பேர் பண்ற ரேஷியோ தான் PB ரேஷியோ இல்ல பிரைஸ் டு புக் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிரைஸ் டு புக் ரேஷியோ கிட்டத்தட்ட 10ன்ற ரேஞ்சில் இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்த்தாலுமே இதை ஸ்கிரீனர்லயே டிஸ்அட்வான்டேஜ்னும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ கூட பார்க்கும்போது அதிகமான வேல்யூல ட்ரேட் ஆகுதுன்றத அவங்களுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஸ்டாக்கோட EPS, அதாவது ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் கிடைக்கும்ன்றத நம்ம அடுத்து பார்க்கிறோம். இந்த ஸ்டாக்குக்கான EPS 7 ரூபான்னு இருக்கு. அதாவது இந்த கம்பெனியோட கடந்த 12 மாசம் மொத்த லாபத்தையும் எடுத்து அதோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எல்லாம் வச்சு டிவைட் பண்ணா ஒரு ஷேருக்கு 7 ரூபான்ற அளவுக்கு வருது. இந்த 7 ரூபாய் லாபத்துக்கு இன்னைக்கு 260 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு மார்க்கெட் ரெடியா இருக்கு. இது கிட்டத்தட்ட 37 மடங்கு வேல்யூ. அதை தான் ஸ்டாக் PEன்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. இதை பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ 37ன்றதும் கொஞ்சம் அதிகமான வேல்யூ. இது அதிகமான வேல்யூவா இல்லையான்றதை கம்பேர் பண்ணணும்னா இதோட பியர்ஸ் கூட போய் கம்பேர் பண்ணணும். மேல பியர்ஸ்னு இருக்க டேபை கிளிக் பண்ணி போய் பார்த்தோம்னா அதே மாதிரியான கம்பெனியோட PE ரேஷியோவும் இங்க நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரேஷியோ கூட பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகமான விலையில தான் இருக்கு. ஸோ PE படி பார்த்தாலும் சரி, PB படி பார்த்தாலும் சரி, இது கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்கிரீனர்லயே PEயோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டையுமே நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு 10 வருஷ டைம் ஃப்ரேமை வச்சு பார்த்தாலும் PE இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ கூட பார்க்கும்போதும் அதிகமான ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட பார்த்தோம்னா 0.04% இருக்கு. அப்படின்னா ரொம்பவுமே குறைவான டிவிடெண்ட் ஈல்ட், ரொம்ப சிக்னிஃபிகன்ட்
சிக்னிஃபிகண்டான டிவிடெண்ட்ஸ் இந்த கம்பெனி கொடுக்கறது இல்லைன்றது இது இண்டிகேட் பண்ணுது. நம்ம அடுத்து பார்க்க போற மெட்ரிக் ROCE. இதோட மீனிங் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இந்த கம்பெனி டிப்ளாய் பண்ற கேபிட்டலுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்றது தான் இந்த ROCE மெட்ரிக் இண்டிகேட் பண்ணுது. ஒரு பிசினஸ்ல நம்ம போடுற பணத்துல இருந்து அது எவ்வளவு அவுட்புட் கொடுக்குதுன்றத இந்த ROCE வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது 100 ரூபாய் நீங்க அந்த பிசினஸ்ல போட்டிருக்கீங்க, 30% ROCEனா அந்த 100 ரூபாய்க்கு அது 130 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 15% மேல ROCE இருந்தா அது நல்ல வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 34.6% இருக்கு. அது ரொம்பவுமே சிக்னிஃபிகண்டா நல்ல வேல்யூனே சொல்லலாம். அந்த ROCE வேல்யூ ஒரு வருஷ டேட்டா தான். இதை ஹிஸ்டாரிக்கா 5 வருஷ டேட்டா கூட கம்பேர் பண்ணாலும் 30% மேல ROCE இந்த ஸ்டாக் கொடுத்திருக்கு. இதுக்கு அடுத்த மெட்ரிக் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி வேல்யூக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இது கொடுத்திருக்கும்ன்றதான் இந்த ROE இண்டிகேட் பண்ணுது. இதுவுமே 15% மேல இருந்தா அது நல்ல ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல இது 30% மேல இருக்கு. இதோட ஹிஸ்டாரிக் 5 வருஷ ROCEயுமே 30% ரேஞ்சுக்கும் மேல தான் இருக்கு. இப்படியே இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம போய் பார்த்தோம்னா கடந்த 10 வருஷ டேட்டாவை நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட்ன்ற இடத்துல இருந்து இன்னைக்கு 120 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ற லெவலுக்கு கம்பெனி முன்னேறி இருக்கு. அதாவது 120 மடங்கு அதோட ப்ராஃபிட் 10 வருஷத்துல வளர்ந்திருக்கு. அதோட 10 வருஷ ப்ராஃபிட் growth CAGR பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% இருக்கு. இது ரொம்பவுமே பினாமினலான வேல்யூன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாக்குக்கு 15% மேல ப்ராஃபிட் growth இருந்ததுனாலே அதை நல்ல ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இங்க கன்சிஸ்டன்டா 60% ப்ராஃபிட் growth இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ப்ராஃபிட் வளர்ற மாதிரியே அதோட சேல்ஸ் growthமே நல்லாவே சிக்னிஃபிகண்டா இருக்கு. இங்கேயே அதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே ஹிஸ்டாரிக்கா நல்ல வேல்யூல தான் இருக்கு. அதனால தான் அதோட ஸ்டாக் CAGRமே நல்ல growth ரேட்ல வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கதான் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன லாபம் பண்ணாங்க, என்ன நஷ்டம் பண்ணாங்கன்றத வருஷம் கம்பெனி ரிலீஸ் பண்ணும். அந்த டேட்டாவை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கீழே போய் பார்த்தோம்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டுமே நம்மளால பார்க்க முடியும். இது அவங்களோட கரண்ட் சொத்து மதிப்பை தான் சொல்லும். அதாவது என்ன கடன் வச்சிருக்காங்க, என்னென்ன சொத்துக்கள் வச்சிருக்காங்கன்றத பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நம்மளால சொல்ல முடியும். இந்த இடத்துல நோட் பண்ணோம்னா அந்த கம்பெனி ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்களோட பாரோயிங்ஸை கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபிக்ஸட் அசெட்ஸ் சொல்லும் போது அவங்களோட பில்டிங்கோ, இண்டஸ்ட்ரியோ இல்ல லேண்டோ இந்த மாதிரியான ஃபிக்ஸட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல சைன். அதுக்கு கீழே கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பணம் போட்டு ஏதோ இண்டஸ்ட்ரி பில்ட் பண்றதுக்கோ இல்ல ஆபரேஷன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கோ இல்ல வேற இடத்துல ஃபேக்டரி போறதுக்கோ ஒரு கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் CWIPன்னு சொல்லுவாங்க. அதுவுமே இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்படின்னா அந்த கம்பெனி எக்ஸ்பான்ஷன் பிளானுக்காக ஏதோ பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்றது மீன் பண்ணுது. அதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸான PEO இல்ல PB கூட பார்க்கும்போது இன்னைக்கு அது கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது அதிகமான வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதோட மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்பவுமே பினாமினலா இருக்கு. அதோட ROEயும் சரி ROCயும் சரி ஹிஸ்டாரிக்கா 30% மேல இருக்கு. யூசுவலா 15% இருந்தாலே நல்ல ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா அதோட ப்ராஃபிட் growthயும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. சேல்ஸ் growthயுமே ரொம்ப சிக்னிஃபிகண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ஃபினான்ஷியல்ஸ் இருக்க கம்பெனி யூசுவலா அதிகமான PEலயும் அதிகமான PBலயும் ட்ரேட் ஆகும். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆர்வம் காட்டுவாங்க. அதனால இது பிரீமியம் வேல்யூவேஷன்ல தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது கூடவே நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த இன்ஃபர்மேஷன் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இதை பார்க்கறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுவோம். இதுல ரீசென்ட் டைம்ஸ்ல ப்ரோமோட்டர்ஸ் மட்டும் 56% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியோட மொத்த ஸ்டேக்ல பாதிக்கும் மேற்பட்ட ஸ்டேக்கை ப்ரோமோட்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸை இதுல இண்டிகேட் பண்ணுது. அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சேஞ்சஸை பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அவங்களோட ஸ்டேக்கை கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் அது நடுவில் குறைஞ்சிருக்கும் போது மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக்கியிருக்காங்க. போன குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஸ்டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி FII DIE அவங்களோட ஸ்டேக்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதும் இங்க நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 2022க்கு அப்புறம் FIIயோட பார்வையும் இந்த ஸ்டாக் மேல வந்திருக்கு. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஆனா கடந்த குவார்ட்டர்ல அவங்களோட ஹோல்டிங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. DIIயோட ஹோல்டிங்ஸும் ஒவ்வொரு குவார்ட்டரும் ஏறி இறங்கி மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பப்ளிக்கோட ஹோல்டிங் கிட்டத்தட்ட 40% ரேஞ்சில தான் கடந்த சில குவார்ட்டராகவே ஹாவர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ரெட் ஃபிளாக்ஸ் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா FIIயோட பார்வை இதுல வந்திருக்குன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்றது இண்டிகேட் பண்ணுது. FIIயோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்னால ரீசென்ட் குவார்ட்டர்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ப்ரோமோட்டர் ரொம்ப சிக்னிஃபிகண்டா எதையும் செல் பண்ணல. அதே மாதிரி ரொம்ப சிக்னிஃபிகண்டா FIIயும் DIIயும் எக்ஸிட் ஆகல. அதனால இந்த டேட்டாவுமே ரொம்ப பெருசா எந்த நெகட்டிவான இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்கல. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் ஃபண்டமெண்டலாவும் சரி இல்ல ஃபினான்ஷியல்ஸாவும் சரி ரொம்பவுமே சவுண்டா இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தது வெறும் அனாலிசிஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான். இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான டிசிஷனை இந்த அனாலிசிஸை வச்சு எடுக்காதீங்க. இது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் தான். இப்போ அடுத்து ஏதாவது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷனை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவராலா அனாலிசிஸை சம்மரைஸ் பண்ணா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, எந்த செக்டார்ல இருக்காங்கன்றத பார்க்கணும். அதுக்கடுத்து அவங்களோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட மார்க்கெட் கேப் படி அது லார்ஜ் கேப்பா இல்ல ஸ்மால் கேப்பா மிட் கேப்பா அந்த ரிஸ்க் எடுக்க நம்ம ரெடியா இருக்கமான்ற
அப்படின்ற கொஸ்டினுமே நம்மளை கேட்டுக்கணும். அதுக்கடுத்து அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கு, அது கடன்களை குறைச்சிட்டு வருதா இல்லை ஏற்றிக்கிட்டே போதா, அதோட ரெவன்யூ growth எப்படி இருக்கு, அதே மாதிரி அதோட ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் சொல்ற ROEயோ இல்லை ROCயோ கன்சிஸ்டண்டா பாசிட்டிவா நல்ல வேல்யூல இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதோட கரண்ட் பிரைஸ் பாயிண்ட் இந்த விலைக்கு ஏற்ற விலை தானான்றதை இன்னும் கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கம்பெனியை க்ளோஸா வாட்ச் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன் எடுக்கணும். ஒரு கம்பெனியோட பேரை கேட்ட உடனே போய் இன்வெஸ்ட் பண்றதை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. யூஸ்வலா இந்த எக்ஸசைஸை பண்ணிட்டு ஒரு 3-4 மாசமோ இல்லை 6 மாசம் ஆனாலும் சரி, அது கரெக்டான பிரைஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளோட டிசிஷனை வெயிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டே இருக்கும். இங்க பணம் பண்றது பை பண்ணும் போதோ செல் பண்ணும் போதோ கிடையாது, நம்ம வெயிட் பண்றதுல தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ஃபண்டமெண்டல்ஸையும் ஃபினான்ஷியல்ஸையும் பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னா அது மேல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இருக்கும். இன்ஃபேக்ட் நல்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதிகமான ரிட்டர்ன்ஸையும் எடுக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கம்ப்ளீட் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னா www.financeboosan.in வெப்சைட்ல அதுக்காக தனி கோர்ஸ்மே இருக்கு. அதுல என்ரோல் பண்ற முதல் 100 பேருக்கு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். அதுக்கான டிஸ்கவுண்ட் கூப்பன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலோ இல்ல புதுசா இருந்ததுனாலோ இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானுக்கு பக்கத்துல இருக்க ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.